சபா லஹாடத்துவில் எழுந்தருளிய முதல் அம்மன் ஆலயம். மகா கும்பாபிஷேகத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. என் முகத்தையும் குரலையும் AI பயன்படுத்தி மோசடி செய்கிறார்கள், லீம் குவான் எங் அம்பலப்படுத்தினார். சமூக நீதி. வீடு வாங்க 5 விழுக்காடு விலை கழிவு சலுகையை இந்திய முஸ்லிம்கள் மட்டுமின்றி அனைவருக்கும் விரிவுபடுத்த பினாங்கு அரசு இணக்கம். PH தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது சினம் கொண்ட மலாய்க்காரர் அல்லாதோரை தங்களின் இலக்கு என்கிறது பாஸ். நியூயார்க் டல்லாஸ் விமானத்தில் மனைவியின் பொய் வெடிகுண்டு புகார், கணவன் கைது. பினாங்கில் வீடுகளை வாங்க இந்திய முஸ்லிம்களுக்கு அண்மையில் அறிவிக்கப்பட்ட 5 விழுக்காடு விலைக்கழிவு சலுகை அனைத்து சமூகங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். முதலமைச்சர் சவ் குவான் யூ அதனை அறிவித்துள்ளார். சொத்துடைமை துறைக்கு, குறிப்பாக விற்கப்படாமல் இருக்கும் வீடுகளுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கில் அச்சலுகை சொந்த வீடு வாங்கும் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என பரவலாக கருத்துக்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதையடுத்து மேம்பாட்டாளர்களுடன் கலந்து பேசி அனைவருக்கும் அச்சலுகை கிடைக்கும் வகையில் அக்கொள்கையை செம்மைப்படுத்துமாறு வீடமைப்பு துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜுவை முதலமைச்சர் பணித்துள்ளார். இதன் வழி சமூக நீதி கொள்கைக்கு ஏற்ப இப்புதிய முன்னெடுப்பு அனைத்து மக்களுக்கும் நன்மை பயக்கும் என்றார் அவர். இந்திய முஸ்லிம்களுக்கான 5 விழுக்காடு கழிவு சலுகையை சுந்தரராஜு கடந்த வியாழக்கிழமை அறிவித்தார். இது பரவலாக விமர்சனங்களை பெற்ற வேளை அக்கொள்கை திரும்ப பெறப்பட வேண்டும் என பலர் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அக்கொள்கை மறு ஆய்வு செய்யப்படும் என பினாங்கு DAP தலைவரும் மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சீமும் கூறியிருந்தார். பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 to 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். அடுத்த பொது தேர்தலுக்கு தயாராவதில் பக்கத்தான் ஹராப்பான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில் உள்ள மலாய்க்காரர் அல்லாதோரே பாஸ் கட்சியின் முதன்மை குறியாகும். அதன் உதவி தலைவர் டத்தோ அமர் அப்துல்லா அவ்வாறு கூறியுள்ளார். மலாய் முஸ்லிம் கட்சிகள் மலாய்க்காரர் அல்லாதோரின் ஆதரவை பெறுவதில் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றன. என்றாலும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தின் மீது பக்காத்தானின் தீவிர ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். அவர்களை எப்படி பாஸ் கட்சியின் பக்கம் இழுப்பது என்பதே தற்போதைய கேள்வியாகும் என்றார் அவர். சீர்திருத்தங்கள் தொடர்பில் அளித்த பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததால் பக்காத்தான் ஆதரவாளர்கள் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் தீவிர மலாய் முஸ்லிம் நிலைப்பாட்டினால் அவர்களுக்கு பாஸ் கட்சியையும் பிடிக்கவில்லை. ஆகவே அவர்களின் மனங்களை எப்படி வெல்வது என்பது பற்றிதான் தாங்கள் தற்போது சிந்தித்து வருவதாக அமர் அப்துல்லா கூறினார். இவ்வேளையில் நிலைமையை மோசமாக்கும் வகையில் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கட்சியான கராக்கான் நடந்து கொள்வதையும் அவர் சாடினார். பாஸ் கட்சியை மட்டம் தட்டும் வகையிலும் பாதிக்கும் வகையிலும் கராக்கான் பொதுவில் பேசி வருவது மலாய்க்காரர் அல்லாதோரின் ஆதரவை பெறும் முயற்சிக்கு மேலும் தடைக்கல்லாக உள்ளது. கராக்கான் பார்க்க போனால் DAP பக்கம் சாய்ந்துள்ள சீனர்களின் ஆதரவை எப்படி பெறுவது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என மலேசியா கினிக்கு அளித்த பேட்டியில் டத்தோ அமர் அப்துல்லா அவ்வாறு கூறினார். ஆட்சி அமைக்க முடியாமல் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் 43 இடங்களுடன் மலேசிய நாடாளுமன்றத்தின் தனிப்பெரும் கட்சியாக பாஸ் கட்சி விளங்குவது குறிப்பிடத்தக்கது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. முதலீட்டு திட்ட மோசடி கும்பல் ஒன்று AI அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் தன் முகத்தையும் குரலையும் எடிட் செய்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருப்பதை பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லீம் குவான் எங் அம்பலப்படுத்தியுள்ளார். சம்பந்தப்பட்ட முதலீட்டு திட்டத்தை நான் விளம்பரப்படுத்துவது போன்று போலியாக அவ்வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வர்த்தகர் அல்ல, அரசியல்வாதி என்றார் அவர். இணையத்தில் கிடைத்த பழைய குரல் பதிவை புதிதாக அதுவும் மொழி மாற்றி வெளியிட்டுள்ளார்கள்.
இது முழுக்க முழுக்க மோசடி. பொதுமக்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் லீம் குவான் எங் ஆங்கிலத்தில் கொடுத்த பேட்டியின் குரல் பதிவை எடுத்து சீன மொழியில் மாற்றியமைத்து வெளியிடப்பட்டுள்ள அவ்வீடியோ வாட்ஸ்அப்பில் வைரலாகி வருகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். சபா மாநிலத்தின் லஹா டத்துவில் புதிதாக எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் இன்று மகா கும்பாபிஷேகம் கண்டது. திருப்பணிகள் முடிந்து இன்று காலை விமரிசையாக நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட இந்துக்கள் திரளாக பங்கேற்று அம்மனின் அருளை பெற்றனர். சபா முன்னாள் முதலமைச்சர் டத்துஸ்ரீ யோங் தேக்லி சிறப்பு வருகை மேற்கொண்டு கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு சேர்த்தார். ஒரு சீக்கிய நல் நெஞ்சர் நன்கொடையாக தந்த 2.5 ஏக்கர் நிலத்தில் கடல் மட்டத்தில் இருந்து 200 அடி உயரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது. சபாவில் இந்துக்கள் குறைவாக இருந்தாலும் மாநிலம் முழுவதும் மட்டுமின்றி சராவா மற்றும் மேற்கு மலேசியாவில் இருந்தும் பக்தர்கள் திரண்டு வந்து கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு சேர்த்ததாக ஆலய தலைவரான செகு ரவி எனப்படும் ரவிவேலன் தெரிவித்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போ பேராக்கேல் 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். மலாயா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களுக்கு சரணாலயமாக விளங்கிய புத்தாலிங்ஜயாவில் செயல்பட்ட பிபிஎன் மாணவர் விடுதி பற்றி அறியாதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மேற்படிப்புக்கான புகலிடமாக விளங்கிய கோலாலம்பூரில் எங்கிருந்தோ வரும் மாணவர்கள் மத்தியில் அது பிரபலம். தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த டாக்டர் பி நாராயணன் மற்றும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் ஆதரவோடு நிர்மாணிக்கப்பட்ட பிபிஎன் மாணவர் விடுதி 1965 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் மலாயா பல்கலைக்கழகம் மற்றும் கோலாலம்பூர் சுற்று வட்டாரத்தில் உயர்கல்வி பயின்ற பெரும்பாலான தோட்டப்புற வெளியூர்களை சேர்ந்த வசதி குறைந்த மாணவர்கள் தங்கி படிப்பதற்கு வசதியாக பிபிஎன் மாணவர் விடுதி அமைந்திருந்தது. இதனிடையே அந்த தங்கும் விடுதி ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் லெகசி ஆஃப் பி நாராயணன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் என்ற ஆங்கில நூல் அண்மையில் தலைநகரில் வெளியீடு கண்டது. மலாயா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவரும் அந்த விடுதியில் தங்கியிருந்து தனது கல்வியை முடித்தவர்களில் ஒருவருமான ரவீந்திரன் ராகவன் இந்த நூலை எழுதிய நிலையில் டாக்டர் அகமுத்து, மலாயா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் தான்ஸ்ரீ டாக்டர் மாரிமுத்து ஆகியோர் இணைந்து இதனை வெளியீடு செய்தனர். இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது SV முத்து, பலுகே, ரவிரத்னம், டத்து ராஜதுரை, கோபாலன், தோமஸ் மேத்யூ, ராமன் சின்னப்ப நாயுடு மற்றும் நூலாசிரியர் ரவீந்திரன் ராகவன் ஆகியோர் 1960, 1980 மற்றும் 1980ஆம் ஆண்டுகளில் தாங்கள் பல்கலைக்கழகத்தில் பயின்றபோது பிபிஎன் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். பிபிஎன் ஹாஸ்டல்னு சொல்கிறது 1966 65 அந்த ஹாஸ்டல் திறந்தது. இந்த ஹாஸ்டலை நியமித்தது NUPW, நேஷ்னல் யூனியன் ஆஃப் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆரம்பித்தாங்க. இவங்க எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாக்கா, அந்த சமயத்தில் தோட்டத்தில் உள்ள பிள்ளைங்க, எஸ்டேட் பிள்ளைங்க எடுத்துக்கிட்டாக்கா யூனிவர்சிட்டி மலையாள இடம் கிடைக்கும், வந்த பிறகு தங்குறதுக்கு இடம் இருக்காது, வசதி குறைவாக இருக்கும், ரொம்ப கல்ச்சர் ஷாக் இருக்கும். ஸோ இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஹாஸ்டலை நியமித்தாங்க. ஸோ இந்த ஹாஸ்டலில் அதிகபட்சம் எஸ்டேட் பிள்ளைங்க தான் இருந்தாங்க. அப்போ எஸ்டேட்லேருந்து யூனிவர்சிட்டி மேலே இடம் கிடச்சா அங்கே தங்குவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. என்ன எடுத்துக்கிட்டாக்கா, நான் 1988 அந்த ஹாஸ்டலில் தங்கினேன். 88 90 வரைக்கும் அந்த ஹாஸ்டலில் தங்கினேன். ஸோ இதில் தங்கி கெமிக்கல் இன்ஜினியரிங் செஞ்சேன் யூனிவர்சிட்டி மலையால். இதெல்லாம் முடித்து வேலை இந்த மாதிரி போயாச்சு. அதில் அப்புறம் திரும்ப இந்த ஹாஸ்டலை பார்க்கவும் இல்லை, திரும்ப வரவும் இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து ரீயூனியன் நடந்துச்சு. 2-3 ரீயூனியன் நடக்கும்போது ஒரு ரீயூனியனில் நான் போய் கலந்துக்கிட்டேன். ஸோ அதில் ரொம்ப பேர் இந்த 1960-70 அங்கே தங்கினவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது.
அந்த வாய்ப்பில் என்ன கண்டுபிடிச்சேன்னு சொன்னாக்கா, இப்போ என் காலத்துலையாவது கொஞ்சம் மாடர்ன் ஆகிடுச்சு. ஆளுங்க பைக் வச்சுருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவு இருந்துச்சு, நிறையா அவேர்னஸ் இருந்துச்சு. இந்த 60-70 உள்ளவங்களோட கதையை கேட்டாக்கா அது ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு. அவங்க வந்து எப்படி படித்தாங்க, இப்போ எஸ்டேட் ரொம்ப உள்ளுக்கு இருக்கும், அதிலேருந்து 6-7 மைல் நடந்து வந்து படிச்சிருப்பாங்க. அந்த கட்டத்துலேயும் அவங்க ஃபார்ம் 6 வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க, ஃபார்ம் 5 படிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பேர் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த ஹாஸ்டல் வழி நன்மை அடைஞ்சு நல்ல பதவிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு தூண்டுதலாக இருந்துச்சு. இந்த ஒரு சரித்திரம் வந்து நம்ம எழுதலைன்னு சொன்னால் அது அப்படியே போயிடும். அப்போ என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா, அந்த ரியூனியனில் வந்தவங்களோட கமிட்டி ஆளுங்கக்கிட்ட பேசி அவங்ககிட்ட சொன்னேன், சரி நம்ம வந்து ஒரு புத்தகம் எழுதுவோம். இந்நிகழ்ச்சியில் தனது நினைவலைகளையும் நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார் பேராசிரியர் அகமுத்து. நான் வந்துட்டு பஹாங்லேருந்து யூனிவர்சிட்டி மலையாளக்கு படிக்க வந்தேன். அப்போ 1970 யூனிவர்சிட்டி மலையாள வந்து சேர்ந்தேன். அப்போது வந்துட்டு பிபிஎன் ஹாஸ்டலில் தான் நான் தங்கியிருந்தேன். அது ஒரு ரியல் சேலஞ்ச். பிகாஸ் அந்த டைமில் வந்துட்டு பெட்ரோல் 2 பேரும் தோட்டத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு பஹாங்லேருந்து கோலாலம்பூர் வர்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம். அப்போது வந்துட்டு நான் பெத்தத்தில் போய் அப்போ வந்து ஒரு மிஸ்டர் லட்சுமணன் ஒருத்தர் இருந்தார், NUPW செக்ரட்டரி, பஹாங் செக்ரட்டரி. ஸோ அவர் வந்து கூடி கொண்டாந்து பிபிஎன் NUPW ஹெட் குவார்ட்டர்ஸில் விட்டார். அது வந்து ஒரு வீக் என். அப்புறம் ஒரு வாரம் தங்கின பிறகு இந்த பிபிஎன் ஹாஸ்டலில் வந்துட்டு போக சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து ஹாஸ்டலில் வந்து 1970 போயிட்டு சேர்ந்தேன். அப்புறம் 4 வருஷம் என்னோடய சயின்ஸ் படிப்புக்கு வந்து 4 வருஷம் அங்கே தங்கியிருந்தேன். அப்புறம் திருப்பியும் 75 வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு வந்துட்டு பிபிஎன் ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தேன். அப்புறம் மாஸ்டர்ஸ் 2 வருஷம் தங்கினா அப்புறம் வெளியே போயிட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் 1983 இந்த பிஹெச்டி முடித்தேன். இந்த நிகழ்ச்சியில் 1960 முதல் 1990 ஆண்டு வரை தங்களது உயர்கல்வியை பயின்றபோது பிபிஎன் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த முன்னாள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டதோடு அவர்கள் அனைவருக்கும் இப்புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது. ஜூன் 2ஆம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க்கில் இருந்து டல்லாஸ் நகருக்கு புறப்பட்ட சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானம் எதிர்பாராத விதமாக நாஷ்வில்லுக்கு திருப்பிவிடப்பட்டது. பயணிகளிடம் இது ஒரு எரிபொருள் நிரப்புவதற்கான இடைவேளை என்று கூறப்பட்டது. ஆனால் உண்மை அதுவல்ல. விமானம் தரையிறங்கியவுடன் துப்பாக்கி ஏந்திய 8 அதிகாரிகள் விமானத்துக்குள் வந்து எல்லா பயணிகளும் அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்து தலையை கீழ் வைக்கும்படி கூறினர். பின்னர் ஒரு ஆண் பயணியை கைது செய்து அவரது கைப்பைகளை சோதனை செய்தனர். இதற்கான காரணம் உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. காரணம், அந்த ஆடவர் விமானத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளார் என அவரின் மனைவியே புரளியை கிளப்பியிருந்தார். ஆனால் விமானம் தரையிறங்கும் முன்பே அவர் தனது கூற்றை திரும்ப பெற்றுவிட்டார். இருந்தாலும் பயணிகளின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் போலீசார் நடவடிக்கையில் இறங்கிவிட்டனர். அந்த நபருக்கோ இந்த சம்பவம் பற்றி எதுவும் தெரியாது. இந்நிலையில் மற்ற பயணிகளும் வெளியேற்றப்பட்டு எல்லா பைகளும் மீண்டும் பரிசோதிக்கப்பட்டன. இதனால் விமானம் சுமார் 4 மணி நேரம் தாமதமானது. பொய்யான புகார் அளித்த அந்த பெண்ணை அமெரிக்க மத்திய குற்றப்புலனாய்வு துறையான FBI விசாரித்ததில் கணவர் மீது கொண்ட அதிருப்தியிலேயே தாம் அவ்வாறு புரளி கிளப்பியதாக கூறினார். இதையடுத்து அவர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படலாம் என கூறப்படுகிறது. பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அனைவருக்கும் $100 பற்றுச்சீட்டு வழங்கியது.